வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சைமொளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு 4 சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி லாலிபாப்பாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இதை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் விங்ஸில் நம்மளுக்கு 3 பார்ட்டாக இருக்கும். இதில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் தேவைப்படாது, தூக்கி போட்டுடலாம். அடுத்து நம்ம இதை எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கிற எலும்பில் நடுவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 லாலிபாப் பீஸ் ரெடி ஆகிருக்கு. இதை நாம் எப்படி லாலிபாப்பாக நம்ம மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த எலும்பை சுற்றி இருக்கிற சதை எல்லாத்தையும் நம்ம கத்தி வச்சு நல்லா கட் பண்ணியிருக்கலாம். லாலிபாப் சிக்கனுக்கு நம்ம கட்டிங் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2-3 வாட்டி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த எலும்பில் ஒட்டி இருக்க சதை எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலேருந்து கீழ்வாக்கில் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்ட அப்புறம் இதை நம்ம கை வச்சு சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா சிக்கன் லாலிபாப் பீஸ் ரெடி ஆயிரும். அடுத்து இந்த பீஸை நம்ம எப்படி லாலிபாப்புக்கு கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த சின்ன பாகத்திலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நான் அதே மாதிரி தான் எலும்பு சுற்றி இருக்கிற சதை எல்லாத்தையும் சுற்றி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ண அப்புறம் இதை கத்தியை வச்சு லைட்டாக இப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஆனால் இந்த பீஸில் நம்மளுக்கு 2 எலும்பு இருக்கும். ஒரு பெரிய எலும்பு, இன்னொன்று சின்ன எலும்பு இருக்கும். இதில் நம்மளுக்கு அந்த பக்கத்தில் இருக்க சின்ன எலும்பு மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன எலும்பு இருக்குது பாருங்கள். இதை நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா தனியாக அந்த எலும்பு வந்துடும். இப்போ பாருங்கள், தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த எலும்பில் ஒட்டி இருக்க சதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இதை கையை வச்சு நாம் இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா இன்னொரு சிக்கன் லாலிபாப்பும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா விங்ஸையும் சிக்கன் லாலிபாப்பாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துடலாம். இது கூடயே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். சிக்கன் 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சிக்கன் பீசஸ்லாம் 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அடுத்து இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடயே கொஞ்சமாக மிளகுத்தூள், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே தயிரில் ஊற வச்சுருக்க சிக்கன் லாலிபாப் பீஸ் எல்லாம் இதில் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலாவில் நல்லா கலந்து வச்சிடலாம். சிக்கனில் இந்த மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை 1/2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினா தான் சிக்கனுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கியிருக்கும். இப்போ சிக்கன் லாலிபாப் எல்லாம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், கூடையே 1/4 கப் மைதா. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு கிடையாது, ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுத்து இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்த அப்புறம் இதில் நம்ம தண்ணிக்கு பதிலாக சிக்கன் ஊற வைக்க பயன்படுத்தின தயிரையே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தயிர் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்த அப்புறம் இதில் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாவில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா லாலிபாப் பீஸையும் மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்து சேர்த்துடலாம். சிக்கனை ஃப்ரை பண்ண போஸில் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சிக்கன் எல்லாத்தையும் வந்து எல்லா சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் லாலிபாப் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிருச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.